நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இலவசம் என்பது மிகப்பெரிய ஒரு புற்றுநோயை விட கொடுமையான ஒரு நோய். ஏன் என்று சொன்னால், இலவசம் என்று சொன்னால் இலவசம் வாங்குவதை பார்த்தால் ஆடுகளை போல் தெரிகிறது. ஆடுகள் கதை பத்தி உங்களுக்கு ஒரு ஆட்டு கதை சொல்ற கேளுங்க. அதாவது ஆட்டுக்கு ஆடு வெட்டுறா கிராமத்தில் கசாப்பு இருக்காங்க, தண்ணி கொடுப்பாங்க வெட்டுறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மசால் தலை கொடுப்பாங்க. மசால் தலையும் ஆட்டையும் ஆடு என்ன பண்ணு கொடுப்பானா பாக்கு. உடனே கசாப்பு இருக்கார ஆட்டுக்கு மசால் தலை கொடுப்பாங்க. அந்த ஆடு மசால் தலை கொஞ்சம் திங்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துல கண்ணை வைக்கிற நேரத்துல கசாப்பு இருக்கார ஆட்டை ஒரே வெட்டி தலையை துண்டு வெட்டிப்பாங்க. அதே போலதான் இந்த ஆட்டுக்கு எப்படி மசால் தலை தண்ணி கொடுக்கிறாங்களோ அதே போல இந்த அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் இலவசங்களை நமக்கு கொடுத்து தேர்தல் வரும்போது பல இலவச திட்டங்களை தொடர்ந்து அறிவித்து ஆட்டு தலையை வெட்டுறது போல நம்மளை ஏமாத்தி நம்மளை தலையை எடுத்துட்டு அவங்க ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்துட்டு 5 ஆண்டுகளாக பல லட்சம் கோடிக்கு அதிபதியாக இருக்காங்க ஒவ்வொரு அரசியல்வாதிகளும். நீங்க வாக்களிக்க வேண்டும். நீங்க ஒவ்வொரு இலவசம் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா மாதமான உங்க அக்கௌண்ட்ல இஎம்ஐ நீங்க மாதமான இஎம்ஐ கட்டியாக வேண்டும். ஏனென்று சொன்னால் அத்தனை வரி, ரோடு வரி, குப்பை வரி, தண்ணி வரி, கரண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா கரண்ட் கட்டணம் 2 மடங்கு ஆகிவிட்டது. எல்லா வரி விலைவாசி பாருங்க. அரிசி 50 ரூபாய் 60 ரூபாய்க்கு இருந்த அரிசி இன்றைக்கு 70 ரூபாய் 80 ரூபாய் வந்தாச்சு. ரேஷன் கடையில இருக்கிற அரிசி தரமான அரிசி நம்மளுக்கு ரேஷன் கடையில அரசாங்கம் வழங்குறது இல்லை. அந்த அரிசி இன்னைக்கு மக்கள் அதிகமாக சாப்பிடுறது இல்லை. ஆனால் அரசாங்கம் அதுக்கு மானியம் கொடுக்குது. அந்த ரேஷன் கடத்திட்டு போய் வெளிமாநிலத்திலையும் விற்கிறாங்க. அந்த நிலைமைக்கு தமிழ்நாடு சீரழித்து கொண்டிருக்கின்றது. இலவசங்களை நம்பி 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 1000, 2000, 3000, 4000, 5000, 6000 போட்டு இந்த 1000 சேர்த்து ஒரு படத்துல பாத்தீங்கன்னா பைத்தியங்களை போல ஒரு சேர் வைக்கிறதுக்கு லைனை நிறுத்தி வச்சிருவாங்க. இந்த அரசியல்வாதிகள் 1000 சொல்லி ஏழை கொண்டிருக்கிறார்கள். ஒரு தலைவர் 8000 கொடுக்கணும், இன்னொரு தலைவர் 10,000 கொடுக்குறாங்க. எங்கிருந்து கொடுக்குறாங்க இந்த படத்தை நீங்க சிந்தித்து பாருங்க. இந்த படம் அவங்களுக்கு எங்கிருந்து வருது? நீங்க 10,000 ரூபாய் உங்களுக்கு ஒரு அரசியல்வாதி ஓட்டு கொடுக்குறோம்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு நாள் கணக்கு பாட்டு பாருங்க. 5 ரூபாய் 55 பைசா வருது. இந்த 5 ரூபாய் 55 பைசாக்கு நீங்க ஓட்ட வைக்கணுமா? நீங்க பிச்சைக்காரனு கூட 10 ரூபாய் கேட்கறான், 5 ரூபாய் வாங்குறது இல்லை. ஆனா 5000 ரூபாய் நீங்க உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா ஓட்டுக்கு நாள் ஒன்றைக்கு பாத்தீங்கன்னா 2 ரூபாய் 35 பைசா வருது. இந்த 2 ரூபாய் 35 பைசா யாரு வாங்குவான்? சிந்தித்து பார்த்து நீங்க வாக்களிக்க வேண்டும் மக்களே. தொடர்ந்து இன்றைக்கு மிகப்பெரிய கொள்ளை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மிகப்பெரிய ஊழல்கள் காத்திலிருந்து கழிப்பிடத்திலிருந்து சுடுகாடு வரைக்கும் இன்றைக்கு ஊழல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். பெண்கள் ரோட்டிலே நடமாட முடியாத சூழ்நிலை. 2 வயசு குழந்தையை பாலியல் ரீதியை துன்புறுத்துறாங்க. 60 வயசு முதியோர் கிழவி வரைக்கும் இன்னைக்கு பாலியல் துன்புறுத்தல். இந்த அளவுக்கு கொடுமையான ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மக்களே. ஊழல் ஒரு பக்கம், சட்டம் ஒழுங்கு ஒரு பக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே அங்க இருக்கிற மாணவிக்கு மிகப்பெரிய கொடுமை நடந்தது. இதே போல் சொல்லிக்கொண்டே போகலாம். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மது போதைக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பல லட்சம் கோடிகளை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா தமிழ்நாட்டுல டாஸ்மார்க்கு சம்பளம் பண்றதான்னு பாத்தீங்கன்னா எல்லாமே அரசியல்வாதி தான். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் மது ஆலை உண்டு. அந்த மது ஆலைகள் தான் அவங்க சாராய சம்பளம் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா பல லட்சம் கோடி இங்க ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது மக்கள். அது போக டாஸ்மார்க்ல பாத்தீங்கன்னா பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாட்டு பாடுறாங்க. இன்னைக்கு பாட்டிலுக்கு 20 ரூபாய் பாட்டு பாடுறாங்க. இந்த பணம் எல்லாம் எங்க போகுது? சாராயம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அதிக விலைக்கு விற்கிறாங்க. பக்கத்து ஸ்டேட்ல குறைவா விற்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் மட்டும் 2 மடங்கு அதிகம். அதுலயும் இவங்க தனியா கொள்ள. இந்த மாதிரி அது போக பாத்தீங்கன்னா பார் இல்ல, அங்க இருக்கிற பார்ல ஒரு லிட்டர் தண்ணி 40 ரூபாய். உலகத்துல எங்காச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்க? 1 லிட்டர் தண்ணி
நாம ஒரு குடமே நம்ம தண்ணி இல்லை, தண்ணி எவ்வளவு கஷ்டம் இந்த பகுதியில். தண்ணி 40 ரூபாய்க்கு ஒரு லிட்டரு, அந்த அளவுக்கு கொடுமை தமிழ்நாட்டில் நடக்குது. கேட்டா இது இன்னமும் மாடல் ஆட்சிங்கிறாங்க. என்ன மாடல் ஆட்சின்னு தெரியல. இந்த பகுதியில் நிறைய பேர் சொன்னாங்க தண்ணி குறைவானதான் தண்ணி வருது. தண்ணி இல்லை, ஏன்னா குளம் குட்டைகளுக்கு தண்ணியே விடுறதில்லை, வறண்டு போய் கிடக்குது. நிலத்தடி நீர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பு நிலத்தடி நீர் ஏற்பட்டிருக்குது. நிலத்தடி நீருக்கு அகலபாலத்தில் போயிட்டு இருக்கு. 1000 அடி 1500 அடி கீழே போயாச்சு. உனக்கு கேன் தண்ணியா? கேன் தண்ணி இல்லாம நீ எதுவும் பண்ண முடியாது. நாம இருக்கும் காசு கொடுத்து ஒரு லிட்டர் கேன் தண்ணி வாங்கிதான் குடிக்க வேண்டிய சூழ்நிலையை இந்த ஆட்சியாளர் ஏற்படுத்தி இருக்காங்க. காரணம் நிலத்தடி நீர், ஓடை, குட்டை எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. எல்லா குட்டையை போல அதாவது மேடாக்கி குட்டையில போல சொந்தம் பண்ணிட்டாங்க. நீர்நிலைகள் இல்ல, தண்ணீர் குட்டையில் விடுறதில்லை. அதனால வறண்ட பாலைவனமாக பல்லடம் மாறிக்கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் சிந்தித்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் பெரியவர்களே. உங்கள் பொன்னான வாக்குகளை இலவசத்துக்கு எதிராகவும் ஊழலுக்கு எதிராகவும் சிந்திக்க வாக்களிக்க வேண்டும். சிலிண்டர் சின்னத்திலே வாக்களியுங்கள். நாங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என நேரத்தில் கேட்டுக்கொண்டு உங்கள் பொன்னான வாக்குகளை தவறாமல் அன்னைக்கு என்ன காரணமாக இருந்தாலும் முதலில் ஜனநாயக கடமை ஆற்றுங்கள். அனைவரும் வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொகுதியிலே போட்டியிடுகின்ற சமூக ஆர்வலர் கூட்டமைப்பினுடைய தலைவர் ஆகிய நான் சிலிண்டர் சின்னத்திலே வாக்குகளை கேட்டு இங்கே வந்திருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு குளம் குட்டை எல்லாம் தண்ணி இல்லாம காஞ்சு போய் கிடக்குது. நிலத்தடி நீர் கிட்டத்தட்ட 1500 2000 அடி கீழே போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, இங்க இருக்கிற குளம் குட்டைகள் ஓடைகள் எல்லாம் குப்பைகளையும் கழிவுகளையும் கொட்டி இந்த ஆட்சியாளர்கள் அழித்து வருகிறார்கள். ஏன்னா மக்கள் செய்வது இருந்தா கூட சொல்லலாம், ஆனா மக்களை காப்பாற்றக்கூடிய தமிழ்நாட்டை ஆளுகிறவர்கள் ஆட்சியாளர்கள் தொடர்ந்து இந்த ஓடைகளையும் குட்டைகளையும் ஆக்கிரமிப்பு செய்து குப்பைகளை போட்டு மிகப்பெரிய ஒரு சுகாதார சீர்கேட்டினை ஏற்படுத்தி வருகிறார்கள் பெரியவர்களை. இதனால் விவசாயம் பாதிக்கப்படுகிறது. குடிதண்ணீர் இல்லாமல் மக்கள் சிரமப்பட சூழ்நிலை விரைவில் ஏற்பட்டுவிடும். வருங்காலத்திலே நமது அடுத்த தலைமுறையினர் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் விலைக்கு வாங்கி 1 லிட்டர் தண்ணீர் 100 ரூபாய்க்கு விலைக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலையை இந்த ஆட்சியாளர் ஏற்படுத்தி விடுவார்கள். இலவசத்தை கொடுத்து, அண்டா கொடுத்து, ஹாட் பாக்ஸ் பிரியாணியோடு கொடுத்து, இப்படி கொடுத்து கொடுத்து மக்களை சோம்பேறிகளாக்கி இலவசத்திற்கு அடிமையாக்கி காசு இருந்தால் தான் ஓட்டு போடுவோம் என்ற சூழ்நிலையை இந்த அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி விட்டார்கள் பெரியவர்களே. அதனால் இலவசம் மிகப்பெரிய ஒரு புற்றுநோய், கொடிய நோய். அதே போல ஊழல் பாத்தீங்கன்னா கக்கூசிலிருந்து சுடுகாடு வரைக்கும் இங்க ஊழல் நடக்குது. பெரியோர்களே, தாய்மார்களே, சிந்தித்து வாக்களியுங்கள். உங்கள் ஓட்டுக்களை வீணடித்து ஊழல்வாதிகளுக்கும் லஞ்ச பேரவர்களுக்கும் வாக்களித்து மீண்டும் 5 ஆண்டுகள் அடிமையாக விட வேண்டாம் என நேரத்திலே கேட்டுக்கொண்டு இலவசத்துக்கு எதிராகவும் ஊழலுக்கு எதிராகவும் போராடி வருகின்ற சமூக ஆர்வலர் கூட்டமைப்புக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் தாருங்கள். சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் என கேட்டு, ஊழல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஊழல், அனைத்து துறையிலுமே ஊழல். ரோடு போடுவதில் ஊழல், சாக்கடை அமைப்பதில் ஊழல், குப்பை எடுப்பதில் ஊழல், குப்பை பிரிப்பதில் ஊழல். குப்பை பிரிப்பதற்காக கோடிக்கணக்கில் கண்டு விடுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த குப்பைகள் பிரிக்காம அங்கங்க தீ வைத்து தற்போது எரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சிந்தித்து பார்க்கிறீர்கள். காற்று மாசுபடுகிறது, நீர் மாசுபடுகிறது, குளங்குட்டைகள் மாசுபடுகிறது. இதே நிலை தொடர்ந்தால் நாம் குடிப்பதற்கும் விவசாயம் செய்வதற்கும் இல்லாத நிலை, தண்ணீரே இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்த ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தி விடுவார்கள். எனவே இங்கே இலவசத்தை புறக்கணியுங்கள், ஊழல்வாதிகளை புறக்கணியுங்கள் என கேட்டு சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் என கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்மை ஏமாற்றி மோசடி செய்து ஆட்சிக்கு வந்த பிறகு பல லட்சம் கோடிகளை ஊழல் செய்ய சம்பாதிப்பதற்காகத்தான் நாம் வாக்களித்துக் கொண்டிருக்கிறோம். இதே நிலை நீடிக்க வேண்டுமா என்பதை ஆட்டுக்குட்டி எப்படி அதே மாதிரிதான் ஆடு மாதிரிதான் நம்ம மக்களை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆடு கசாப்புக்காரக்காக ஆட்டை வெட்டும் போது என்ன செய்வாங்க? தண்ணி கொடுப்பாங்க, மசாலா கொடுப்பாங்க. அதே போலதான் தேர்தல் வந்து அந்த அரசியல்வாதிகளுக்கு மக்களை ஏமாற்றி தொடர்ந்து வாக்குறுதியை அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறார்கள். அதே ஆடு என்ன பண்ணுன்னா
அந்த கசாப்பு கடைக்காரன் 3 நாள் தலை நீடிக்கிச்சு. கசாப்பு கடைக்காரன் ஒரே வெட்டிடுவான். அதுதான் நம்மளோட நிலைமை. கசாப்பு கடைக்காரன் தான் அரசியல்வாதி, ஆடு தான் மக்கள். எனவே சிந்தித்து பாருங்கள். இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களியுங்கள், இலவசத்துக்காக போராடுகின்ற சிலிண்டருக்கு வாக்களியுங்கள், ஊழலுக்கு எதிராக போராடுகின்ற சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என கூறி உங்கள் பொன்னான வாக்குகளை ஜனநாயக உரிமையை வாக்கின் மூலம் செலுத்தும்படி கேட்டுக்கொண்டு தவறாமல் அனைவரும் வாக்களியுங்கள் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒன்றுக்கு 80,000 கோடி வட்டி கட்ட வேண்டும். இதுதான் நம்ம நாட்டினுடைய இன்றைய நிலைமை. இவர் எங்கிருந்து அந்த இலவசத்தை கொடுப்பார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இலவசத்தை கொடுத்து மக்களை சோம்பேறியாக்கி இன்று வேலை செய்வதே ஆள் கிடையாது தமிழ்நாட்டில். எல்லாம் பீகாரிலிருந்து, ஒரிசாலிருந்து, அஸ்ஸாமிலிருந்து இங்கிருந்து வர்றாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இங்கே எந்த வேலைக்கும் இங்கே செய்கிற ஆள் இல்லை. ஏன்னா இலவசத்தை கொடுத்து சோம்பேறிகளாக்கி. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளியிடத்தில் லாரி இறங்க 75 கிலோ மூட்டை வரும். அது நம்ம மக்கள் ஒரு தமிழன் 75 மூட்டையை அழகாக தூக்கி மேலே கொண்டு போய் இறக்குவாங்க. இன்னைக்கு 75 கிலோ மூட்டை 25 கிலோவாக மாறி போச்சு. வருங்காலத்தில் இந்த 25 கிலோ மூட்டை தூக்கம் ஆள் இருக்காது, 10 கிலோவை மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த நாட்டில் நிலவி கொண்டிருக்கின்றது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த ஆட்சியாளர்கள் இலவசத்தை கொடுத்து நிர்வாக திறமை இல்லாமல் மக்களை ஏமாற்றுவதால் நம் நாட்டின் மீது பல லட்சம் கோடி கடன் இருக்கின்றது. தமிழகம் தான் இந்தியாவில் நம்பர் 1 மாநிலம் கடன் வாங்குவதில்லை. ஆனால் இதையெல்லாம் பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 10,000 கொடுப்போம்.